நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மழை பாடல்கள் சுற்றுல அடுத்ததா வந்து பாடி அசத்து போவது பரத். லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே கோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே ஒழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே கோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. இரவுமில்லை பகலுமில்லை இணைந்த கையில் பிரிவுமில்லை. சுகங்கள் யாவும் அளந்து பார்ப்போம் நதிகள் மீதும் நடந்து பார்ப்போம். சுகங்கள் யாவும் அளந்து பார்ப்போம் நதிகள் மீதும் நடந்து பார்ப்போம். உனது தோளில் நான் பிள்ளை போலே உறங்க வேண்டும் கண்ணா வா. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே கோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே ஒழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே கோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. பரத், மேம் என்ன ஆச்சு? வாய்ஸ் தொண்டை கட்டியிருக்கா? லைட்டாக வயோ நல்லா கட்டியிருக்கு பரத். பரத்தால் நல்லா பாட முடியும். நல்ல இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஈஸியாக உங்களால் பாட முடிகிற ஒரு சாங்கு. இந்த வாய்ஸு சரியில்லாதனால தான் கையில் நிற்கலன்னு தோணுச்சு எனக்கு. என்ன அந்த மழை போல் நீ மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது. வாய்ஸு இன்னைக்கு கையில் இல்லை, நிறைய இடத்துல போயிடுச்சு. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கற்றுக்கணும் பரத்தை. மானே உன் மாறாப்பிலே ஹோய். மானே உன் மாறாப்பிலே ஹோய். ஹோய் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரலாம். இன்றைக்கி நல்லா தொண்டை கட்டியிருக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் பேச வரல. நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பரத், கோயிங் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஒரு ஒரு உசுறு இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கப்புள் ஆஃப் ரவுண்ட்ஸ் முன்னாடி கொடுத்ததுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் பெட்டர். தேங்க்யூ. ஆனால் இதை பற்றியா தேங்க்யூ மேமே வந்து தேங்க்யூ மேம் தான் வருது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் குரல் ப்ராபப்ளி உங்களோட ஒத்துழைக்கல உங்களோட. எனிவே, நான் சொன்ன மாதிரி சில பிராணாயம் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் கண்ணா. ஆல் தி பெஸ்ட் யூ சைல்ட். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. பரத், எஸ் சார். போன ரவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நீ செலக்ட் பண்ண சாங் வந்து ஒரு நல்ல மெலடி சாங், பியூட்டிஃபுல் சாங். அது வந்து அதில் வந்துட்டு நீ வந்து எவ்வளவோ உன்னுடைய டேலண்ட் காட்டக்கூடிய சாங்கு
உன்னுடைய வாய்ஸ் உனக்கு ஹெல்ப் இல்லாதனால அது வந்து எல்லாமே நிறைய இடத்துல ஹிஸ் நாய்ஸ் தான் அதிகமாக வருது. காம்படிஷனுக்கு முன்னாடி நீ வந்து அந்த ப்ரிகாஷன்ஸ் சிலதெல்லாம் எடுக்கணும். ஹாட் வாட்டர் தான் சாப்பிடணும், சார் அது கொஞ்சம் பேசாமல் இருக்கணும், நிறைய சார் இருக்குது நான் கண்ணா. பேசுறது இல்லை சார் இப்போ அப்படியா? பேசுறது இல்லை சார். பட் இன்னைக்கு வந்து இப்போ நீ இந்த கண்டிஷனில் வாய்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூட நீ வந்து ப்ராக்டிஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் பேசாமல் இருந்து நிறைய வாட்டர் குடிச்சியா? எஸ் சார். உனக்கு வெதராலேயோ என்னமோ தெரியல, டோட்டல் உனக்கு சப்போர்ட்டே இல்லை வாய்ஸ். இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் நல்ல கரகரப்பு தெரியுது, கூடவே ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? கேர் எடுத்துக்கோ. ஓகே சார். கீப் இட் அப். தேங்க்யூ சார். பரத் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க பரத்? நல்லா இருக்கேன். வாய்ஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனையா? ஆமாம் ரைட்டு. இன்னைக்கு வந்து தாத்தா வந்திருக்காரு இல்லையா? பரத்தோட தாத்தா இல்லை வந்திருக்காரு. வந்திருக்காரு, மேலே இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார், உங்க குடும்பத்திலேயே இசை இருக்கு. ஏன்னா உங்க பையன் வெரி வெரி ரெனவுண்ட் மியூசிஷியன் ஸ்ரீ பாலக்காட் ஸ்ரீராம். இன்னைக்கு வந்து பரத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை சார், ஜட்ஜஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற வேர்டு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் வரல அப்படின்ட்டு. அண்ட் பாலக்காட் சார் வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். கல்யாணி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு திங் நம்ம வந்து கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த குழந்தை வந்திருக்கான்னா பரத்தோட சொந்த திறமைனால வந்திருக்கான். சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது என்ன கேட்டுனாக்கா, வீட்டில எல்லாம் நல்லா பாடுறான், அது ஜட்ஜ்மெண்ட் செய்கிற அவங்க என்ன சொல்கிறாளோ அதை கரெக்டாக ஒபீடியൻ്ட் ஆகிட்டு கேட்டுதுனாக்கா பரத்துக்கு நல்லது. இந்த மாதிரி லெஜெண்ட்ஸு அவங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கா தெரியுமா? அதுபோல் உழைச்சி தான் முன்னால் வரணும். அல்ல, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு விஷயம் மட்டும் நான் திருப்பி உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சுபாஜி சொன்னது 100% ரைட். நீ இந்த மேடையில் நின்றுட்டுருக்க, இவ்வளோ பாடுறேன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. அதை மட்டும் மறந்துடாது. ஓகே, 100% கான்ஃபிடென்ட்டோட ஹோல்ட் யூர் ஹெட் அப் ஹை. நல்லா சரி.